Hi guys, welcome back to Arifa's Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் ஓட்ஸ் அலீம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான், ரொம்ப ஈஸியாக நம்ம இதை பண்ணிடலாம். முதல்ல சிக்கனை வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அதோட ஸ்டாக் வந்து தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். சிக்கனை வேக வச்சு அதை ஷ்ரெடட் பண்ணிக்கோங்க. முதல்ல சட்டியில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கீ நல்லா சூடானதும் ஒரு பெரிய ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதை வந்து கோல்டன் ப்ரௌன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இது பேச்சுலர் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இது அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான். இன்க்ரீடியண்ட் எல்லாம் நம்ம கிச்சனில் இருக்க சாமான் வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இது வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் பண்ணால் போதும். இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஆனியன் வந்து நான் பெரிய ஆனியனாக எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுதான் இந்த எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து ரொம்ப வணங்கக்கூடாது. ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர் வந்தால் போதும், நிறைய ப்ரௌன் ஆகக்கூடாது. பிங்கிஷ் கலர் ஆனதும் அதில் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது 2 தக்காளி, ஒரு 5-6 பச்சை மிளகா வந்து தனியாக அரைச்சிக்க போகிறோம். ஒரு சின்ன ஜாரில், மிக்சர் ஜாரில் போட்டு அதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு வணங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சிக்கன் வந்து ஷ்ரெடட் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் இந்த தக்காளியில் சேர்த்துக்க போகிறோம். இந்த சிக்கனை வந்து தக்காளியிலே கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ண விடுங்க. தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளியிலே கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். எல்லாமே நம்ம கிச்சனில் அவைலபிளாக இருக்க ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரா போட போகிறோம். கியூமின் சீட்ஸ் போட போகிறோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடவே வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கப்பில் 1.5 கப் அளவு ஓட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நான் 1.5 கப்பு ஓட்ஸ் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த மசாலா வந்து ஓட்ஸ் வந்து அந்த மசாலாவோட நல்லா குக் ஆகிட்டும். அதுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நார்மல் ப்ளெயின் வாட்டர் இப்போ ஆட் பண்ண மாட்டோம். அந்த சிக்கன் ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்ச சிக்கனோட ஸ்டாக், அதுதான் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த தண்ணி அதில் ஆட் பண்ணி அந்த ஓட்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப குயிக்காக நம்ம பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹலீம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா தெரியும், அந்த ஹலீமோட ஃப்ளேவர் வந்து இந்த ரெசிப்பியில் நம்மளுக்கு கொடுக்கும். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரணும். இது நல்லா கொதி வரணும். அப்புறம் இதில் வந்து நம்ம இதுக்கப்புறமா கொரியண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் இது ரெண்டையும் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி போட்டு அதுவும் கொதி வர விட போகிறோம். நம்ம நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ வந்து அந்த சாப் பண்ணி வச்சுருக்க கொரியண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா அதிலே கொதி வரட்டும். ஸோ மின்ட்டோட ஃப்ளேவரும் அந்த ஹலீமில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போவே பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. இதை வந்து நம்ம ஃப்ரைடு ஆனியன் வித் லெமன் கூட தான் சர்வ் பண்ண போகிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக மெத்தட் கூட இது செய்கிறது. நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பாயில் வரணும். இது நம்ம கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னு அப்படின்னா இதில் நல்ல ஒரு திக்னஸ் கிடச்சிரும். நம்மளுக்கு ஹலீம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு திக்காக இருக்குமோ அதை மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சிக்கன் ஹலீம் தான், பட் ஓட்ஸ் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் நம்ம இந்த ரெசிபி. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட இது திக்காகும். இது வந்து நீங்கள் அந்த ஃப்ரைடு ஆனியன் கூட சர்வ் பண்ணுங்கள். வித் லெமன் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு டெம்ப்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ஈஸியான ரெசிபி. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.